என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அந்தரேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இந்திய சுதந்திர போராட்ட தியாகி, நல்லாதிக்க நாயகர் ஐயா தியாகி இமானுவேல் ஷேனார் அவர்களுக்கு சாத்தூர் 18 பட்டிக்கு உட்பட்ட கோழ்வார்பட்டியில் ஐயாவோட சிலை கூடிய விரைவில் நிறுவப்படுறதா இருக்குது. அதோட சிலையோட தோற்றம் வெளியிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஒரு அருமையான ஒரு சிலையாக அமைந்தது. இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் தளங்களாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் தளங்களாக இருக்கட்டும், இல்லை முகநூல் தளங்களாக இருக்கட்டும், யூடியூப்ல எல்லா தளங்கள்லையுமே இது நம்ம சமூக மத்தியில் அதிகமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அந்த சிலை அவ்வளோ ஒரு தோற்றமாக அமைஞ்சிருந்தது. பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இதை முன்னெடுத்த 18 பட்டி தேவேந்திரகுல வேளாளர்களாக இருக்கட்டும், தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கமாக இருக்கட்டும், அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஐயாவோட சிலை ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறுவனம்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அரசு தரப்புலேயே பார்த்தீங்கன்னா சிலை நிறுவியிருப்பாங்க. அந்த கல்வெட்டு பின்னாடி பார்த்தோம்னா கலைஞர் காலகட்டங்களாக இருக்கட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா காலகட்டங்களாக இருக்கட்டும், அவங்களோட முயற்சியிலேயே அவங்க அரசு தரப்புலேயே சிலைகள்லாம் நிறுவியிருப்பாங்க. ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மட்டும் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தை சார்ந்தவர் தான் சிலை நிறுவப்பட்டதாக இருக்கும். அதே போல் ஐயா இமானுவேல் ஷேனாருக்கு அக்டோபர் 9 அரசு விழாவாக இந்த ஆண்டில் இருந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது நிறையா பகுதிகளில், அதுவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளில் ஐயா இந்திய சுதந்திர போராட்ட தியாகி, நல்லாதிக்க நாயகர் ஐயா இமானுவேல் ஷேனாரோட சிலை அரசு தரப்பிலே நிறுவுவாங்க. அதாவது அதிமுகவாக இருக்கட்டும், திமுக எந்த ஆட்சி வந்தாலும் நிறுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து அண்ணன் சங்கரண்ணன் அவர்களும் அண்ணன் ஐயப்பன் அவர்களும் பார்த்திங்கன்னா திருச்சியில் சந்தப்பேட்டையில் ஐயாவோட சிலை நிறுவனன்ற கோரிக்கையை வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து நம்ம மக்கள் வலியுறுத்தி தான் வந்துட்டு இருக்காங்க. நிறைய இடங்களில் சிலை வச்சது திறக்கப்படாமல் கூட இருக்குது. இப்போ இதற்கு முன்னாடி ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சிலை இன்ன வரைக்கும் திறக்கப்படாமல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சொந்த இடத்துல தான் அந்த சிலை வச்சுருக்காங்க. அதை கண்டிப்பாக அந்த தடைகள் உடைக்கப்பட்டு மீண்டும் அந்த சிலை திறந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்கான விஷயத்தை முன்னெடுப்பாக நம்ம நம்புகிறோம். அதே போல் இந்த சாத்தூர் 18 பட்டி உட்பட்ட அந்த கோழ்வார்பட்டி கிராம மக்கள் சிலை எப்போ நிறுவுறாங்க என்னன்றது இது வரைக்கும் நமக்கு தகவல் கொடுக்கல. இது முகநூலில் வந்த தளங்கள், வாட்ஸ்அப்பில் வந்த தளங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். அது எப்போ நிறுவுறாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு அப்படின்னா நமக்கு தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இது மக்கள் பார்வைக்கு நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். கண்டிப்பாக என்னைக்கு திறக்கிறாச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போய் அந்த ஐயாவோட சிலை திறப்புலா அப்போ கண்டிப்பாக நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் பாண்டிய டிவியில் கண்டிப்பாக நேரில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த சிலை நிறுவக்கூடிய அந்த ஊர் பெரியவர்கள் நம்மளோட சேனல்லே நம்பர் தொடர்பு கொண்டிருப்போம். எப்போ திறக்கிறீங்க அப்படின்ற தகவல் கொடுங்க. கண்டிப்பாக எங்களை போன்ற நபர்களை மக்கள் அந்த திறப்புலாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக நம்ம மக்கள் பார்வைக்கு கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, ஐயா இமானுவேல் ஷேனாரோட சிலை இது மட்டுமல்லாமல் இன்னும் 8 திக்கும் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளில் ஐயாவோட சிலை நிறுவனம் அப்படின்றத இதன் வாயிலாக கேட்டுக்கிறோம். செப்டம்பர் 11 வரப்போகுது. ஐயாவோட இந்த 67ஆம் ஆண்டு குருபூஜை விழா மற்றும் வீரவணக்க நிகழ்வு நம்ம சிறப்பான முறையில் நடத்தணும். நம்ம இளைஞர்கள், வரக்கூடிய இளைஞர்கள் தொடர்ந்து நம்ம எப்போதும் சொல்கிறதான், மது இருந்தக்கூடாது, வாகனங்கள் வரும்போது பிற சமூகங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது, மாற்று சமூகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம தேவையற்ற கோஷங்கள் போடக்கூடாது, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வரணும். நம்ம வாகனங்களை அலப்பிக்கிட்டு வர்றதோ இல்லை கையிலே கட்டிக்கிட்டு வர்றதோ அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா ஐயாவோட அந்த புண்ணிய பூமிக்கு வரும்போது
நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்க நெறிகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம இளைஞர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம வந்து வலியுறுத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அதனால் வந்து வருடம் வருடம் எப்படி வந்து நம்ம மக்கள் வந்து ஐயாவோட நினைவிடத்துக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒழுக்க நெறியோட்டு நம்ம வந்தோமோ அதே ஒழுக்க நெறிகளை வந்து நம்ம மீண்டும் வந்து அதை இன்னும் மேன்மைப்படுத்தணும். வரக்கூடிய இளைஞர்கள் முடிந்த மட்டும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை அணிஞ்சிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை வேஷ்டி கருப்பு சட்டையோட போட்டுவாங்க. அப்படி இல்லையா பேண்ட் ஷர்ட் ஏதாவது வந்து போட்டுவாங்க. அந்த மாதிரி வாங்க. தயவு செஞ்சு டவுசர் தர்ற மாதிரியோ இல்லை பெண்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதனால் வந்து நிறையா ஃபங்க்ஷனில் வந்து பார்க்குறோம். அதாவது சேப்பச்சை இருப்பினை நம்ம கட்டிக்கிட்டு ஆட்டம் போடுறனாலையோ இல்லை தேரி பின்னாடி நம்ம வந்து ஏறி பெல்ட் அடிக்கிறனாலையோ இது வந்து நம்ம சமூக முன்னேற்றம் வந்து அடைஞ்சிடாது. அரசியல் ரீதியாக அந்த சமூகம் வந்து முன்னேறணும், கல்வி ரீதியாக அந்த சமூகம் முன்னேறணும், சரிங்களா? அதனால தான் பொருளாதார ரீதியாக அந்த சமூகம் முன்னேறணும். அது மட்டும்தான் நம்ம சமூக முன்னேற்றத்தை வந்து முன்னோக்கி கொண்டு போமே தவிர்த்து வந்து நம்ம வந்து ஒரு திருவிழா டைங்களில் மட்டும் வந்து நம்ம சேப்பச்சை இருப்பினை கட்டிட்டு ஆடுறனாலையோ இல்லை செப்டம்பர் 11 மட்டும் வந்து நம்ம கோஷம் போடுறனாலையோ நம்ம சமூக முன்னேற்றம் வந்து அடைஞ்சிட போகிறது கிடையாது. அதனால் நம்ம இளைஞர்கள் வந்து வருங்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நல்வழிக்கு வாங்க. ஒவ்வொரு இளைஞரும், அதாவது என்னோட காணொலி பார்க்கக்கூடிய 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 10 பேர் மாற்றம் அடைஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக என்னோட காணொலியை ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக அதை கடைபிடிப்பீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன். அதனால் வரக்கூடிய உறவுகள் நம்ம எப்போதும் வரக்கூடிய அந்த ஒழுக்க நெறிகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதே போல் ஐயா இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் ஷேனார் அவர்களை வந்து நம்ம போற்றும் விதமாக இன்னைக்கு அரசு விழாவாக நம்ம வந்து வென்றெடுத்திருக்கோம். நான் ஏற்கனவே முந்தைய காணொலியோட சொல்லியிருப்பேன். அதாவது இந்த சமூகமாக இந்த தேவேந்திர வேளாளர் சமூகம் ஒன்றிணைஞ்சிருச்சு. ஆனால் அரசியலாக மட்டும்தான் ஒன்றிணையலை. ஏன்னா சமூகமாக ஒன்றிணைஞ்சனால தான் நம்ம தேவேந்திர வேளாளர் அரசாணை வந்து நம்ம பெற்றெடுத்தோம். அதே போல் ஐயா இந்திய சுதந்திர போராட்ட தியாகிக்கு நமக்கு 3 கோடி ரூபாயில் மணிமண்டபத்தின் கூடிய சிலை வந்து இந்த தமிழக அரசு வந்து அறிவிச்சிச்சு. இப்போ இந்த அரசு விழாவும் அரசு அறிவிச்சிருக்கு அப்படின்னா நம் சமூக ஒற்றுமையை கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்னும் இந்த சமூகம் அரசியலாக ஒன்றுபடலை. கட்சியாக இயக்கமாக நம் சமூகங்கள் வந்து பிரிஞ்சு கிடக்கிறமே தவிர்த்து வந்து மற்றபடி ஆனால் சமூகமாக இந்த மக்கள் வந்து ஒற்றுமையில தான் இருக்காங்க. சமூக ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல் அரசியல் ஒற்றுமை வருகின்ற 2026 வந்து நம்ம காட்டணும். அதே போல் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து நம்ம வென்றெடுக்கணும். ஐயாவோட இந்த 67ஆம் ஆண்டு குருபூஜை விழாவில் நாம் எப்போதும் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை. ஏன்னா நம்ம எந்தெந்த கோரிக்கையெல்லாம் வச்சோமோ அந்த அரசு வந்து அரசு விழாவை அறிவிக்க சொன்னோம். அரசு விழா அறிவிச்சிருச்சு. மணிமண்டபம் நம்ம கேட்டோம், மணிமண்டபம் இந்த அரசு வந்து அறிவிச்சிருச்சு. இனி நம்ம இந்த அரசுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் பட்டியல் வெளியேற்றம். ஐயா இமானுவேல் ஷேனாரோட குருபூஜைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திர வேளாளர்களும் ஐயாவுக்கு எந்த அளவுக்கு வீர வணக்கம் நம்ம செலுத்துகிறோமோ அதே போல் இந்த மத்திய மாநில அரசியலுக்கு கண்டனமாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நம் அரசு காதுக்கு செல்லும் வரை நம்மளுடைய குரல் ஓங்கி நிற்க வேண்டும். உளவுத்துறையிலிருந்து இருக்கக்கூடிய காவல்துறை முதற்கொண்டு ஊடகத்துறை முதற்கொண்டு இந்த நிகழ்வை தமிழக முதல்வருக்காக இருக்கட்டும், இன்னைக்கு ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அவர்கள் காதுக்கு செல்லும் அளவிற்கு இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நம் ஆணித்தனமாக வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி நம் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த குரல், ஒற்றை குரல் நம்ம வந்து ஒழிக்கப்பட வேண்டும். அதே போல ஐயாவோட பிறந்த நாள் விழாவிலையும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை ஒழிக்கப்படணும். எந்த அளவுக்கு நம்மளோட சத்தம் அதிகமாக இருக்குதோ அப்பதான் இந்த அரசுக்கு அழுத்தங்கள் வந்து கூடும். அதனால இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நம்ம வென்றெடுக்கணும். இதுவரைக்கும் அரசுகிட்ட நம்ம தொடர்ந்து வச்ச கோரிக்கை ஐயாவுக்கு மணிமண்டபம் அரசு விழா கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஐயாவோட நினைவிடத்தில் நம்ம கொடுத்ததின் குரலாக இன்று மணிமண்டபமாக இருக்கட்டும், அரசு விழாவாக இருக்கட்டும், இந்த அரசு ஏற்றது. அதேபோல் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற விலங்கை உடைத்து விடுதலை பெறுவோம். அனைத்து சமூக மக்களோடும் தமிழர்களாக ஒன்றிணைவோம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு
மருதநலக்குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குல வேளாள சமுதாய உறவுகள் சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடரும்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.